இது குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? காரணம் என்னன்னா, நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம், என்ன நம்பி இருக்கிறோமோ அதுக்கு எதிராக நம்ம பேசக்கூடாது சகோதரர்களே. நம்ம அப்படி ஒன்று நம்பிக்கிட்டு அப்படி நமக்கு எதிராகவே நம்ம பேசினோம் என்றால் அது நீதி நியாயமாக இருக்காது. அதிமுகவில் இருக்கிறவர் ஜெயலலிதா தான் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க, சரியா? அடுத்த பிரதமர் ஜெயலலிதா தான் சொல்லுவாங்க. அதிமுகவில் இருந்து கொண்டு கருணாநிதி பிரதமர் ஆகலாம் என்றும் நாங்கள் நம்புகின்றோம் என்று அதிமுகவில் யாரும் இருக்க முடியாது, சரியா? அந்த அடிப்படையில் அது குறித்து உங்களுடைய விளக்கங்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே மாதிரி மனித நேயம் தலை தோங்க வேண்டும். இந்த ஓரிரை கொள்கை கோட்பாடு பற்றிலாம் பேசி அதனால ஏற்படக்கூடிய அந்த மனக்கசப்புலாம் நமக்கு வேண்டாம். மனிதநேயம் நீங்களும் நானும் சேர்ந்து தலை தோங்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல அழகான கருத்தை நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அந்த கருத்திற்கு முன்னால இயேசு தன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல் பிறரிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்வதற்கு முன்னால் ஒரு வார்த்தை சொன்னார்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று. கர்த்தர் மோசேவுடைய அந்த முதல் கட்டளை கூட என்னை என்று வேறு தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ அந்த அடிப்படையில் நாம் ஒரு தெளிவு பெறாமல் இந்த மனித நேயத்தை நாம் போதிக்க முடியும்னாக்கா இது எப்படி இருக்குனாக்கா ஃபவுண்டேஷனே இல்லாமல் மேலே பில்டிங் எழுப்ப முடியாது. அப்போ முதல்ல கீழே ஃபவுண்டேஷனுங்கிறது என்ன ஃபவுண்டேஷன்னாக்கா அந்த படைத்த ஒரு இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அந்த இறைவன் யார், எப்படிப்பட்டவன், அந்த இறைவன் எதை போதிக்கின்றது என்ற அந்த ஒரு தெளிவான முடிவுக்கு நாம் விட்டோம் என்று சொன்னால் அதன் பிறகு வானளாவ உயர மேலே மனித நேயங்கிற அந்த கட்டடத்தில் நம்ம எழுப்பலாம். அது இல்லாமல் இதை விட்டுட்டு நம்ம அதை மட்டும் செய்யலாம் அப்படின்னாக்கா நாம் ஒருவர் நடித்து ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை தான் செய்ய முடியும். அப்போ ரெண்டுமே சரியான ஒரு கருத்து கிடையாது. நீங்கள் சொல்கிறதும் ஓரிரை கொள்கை தான், நாங்கள் சொல்கிறதும் ஓரிரை கொள்கை தான் அப்படின்னு நம்ம சொல்கிறது அது ஒரு ஏமாற்றுதலாகத்தான் இருக்கும். அந்த ஓரிரை கொள்கைனா என்ன, கோட்பாடுனா என்ன என்பதை பற்றி நாம் ஒரு தெளிவான ஒரு வழிவுக்கு வந்துவிட்டால் உண்மையிலே நல்லதாக இருக்கும். ஏன்னா உங்கள் மேலே உண்மையிலே ஒரு அக்கறை பாசம் இருக்குது. அதனால் இப்போ உங்கள் மேலே ஒரு மனித நேயம், நீங்கள் எங்கள் மேலே அந்த மனிதனத்தை காட்டணும். இப்படி பேசியிருக்கிறாங்க சகோதரர், இவங்க ஒரு தவறான வழியில் இருக்கிறாங்க, முகமது நபியை பின்பற்றுறாங்க, இவங்களுக்கு உண்மையிலே நாங்கள் நேரான வழியை காட்டணும். அப்போனாக்கா நம்ம உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் வெற்றி பெறுவதற்கான ஒரு அன்பை நீங்கள் எங்கள் மீது செலுத்தினீர்கள் என்று சொன்னால் அதையெல்லாம் விட்டு யாரை வணங்கினால் பரலோக ராஜ்யத்தில் வெற்றி பெறுமோ அந்த கருத்தை நீங்கள் சொல்லுவீங்க. நாங்கள் அதனால தான் நாங்கள் என்ன செய்யறோம், உங்கள் மீது உள்ள உண்மையான அன்பின் காரணத்தினால் வந்திருக்கிறீங்க சகோதரர்கள், அன்பா பேசுறீங்க. அதனால இதுவும் சரி அதுவும் சரி நடிக்காமல் இதை விட மறுமையில் இருக்கக்கூடிய அந்த உன்னதமான வாழ்க்கையில விஷயத்தை நாங்கள் உங்கள் முன்னால் பதிவு செய்கின்றோம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னடா திருப்பி இவங்க மறுபடியும் அதில் போறாங்களே, அதை பத்தி பேசினா மனக்கசப்பு வருமே, தீமை வரும், அப்படி இருந்தால் ஒரு நன்மையை போதிக்க முடியாது. மது அருந்தக்கூடியவரை பார்த்து குடிக்காதுனாக்கா அவன் நம்ம விரோதி ஆவான். ஒரு தவறு செய்யப்படக்கூடியவனை பார்த்து இது இப்படி செய்யாதப்பா அப்படின்னாக்கா விரோதி ஆவான். அப்போ மனக்கசப்பு வரும், பகைமை வரும்னு பார்த்து விட்டு சத்தியத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. இயேசு செஞ்ச போது எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களா, விரட்டை அடிக்கவும் செஞ்சாங்க. இப்போ மோசேவை எதிர்க்கவும் செஞ்சாங்க, ஆதரிக்கவும் செஞ்சாங்க. இப்போ ஒரு நன்மையான விஷயத்தை நம் சொன்னோம் என்று சொன்னால் அதில் மனக்கசப்பு வரும், சில வேறுபாடுகள் வரும். ஆனால் அதெல்லாம் கலைந்து விட்டு நியாயமான முறையில் சரியான அந்த ஸ்டாண்டில் நின்று இவர்கள் சொல்வதில் நியாயம் இருக்கிறதா அல்லது நாங்கள் சொல்லக்கூடிய நியாயத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா என்ற இது ஒரு டிபேட்டாக இல்லாமல் ஒரு டிஸ்கஷனாக ஒரு கலந்துரையாடாக நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் உங்களுடைய துவக்கம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி. சகோதரர் கூறியது தொடர்வது என்னன்னா, திருமறையை பற்றிய எங்களுடைய புரிந்து கொள்ளுதல் வேறு, தங்களுடைய புரிந்து கொள்ளுதல் அதில் எந்த வகையான குறைபாடுகளும் இல்லை என்பதுதான் இல்லையா? அல் குர்ஆனில் எந்த வகையான மனித எண்ண ஓட்டத்துக்கும் இடமில்லை. கடவுள் இந்த இறக்கப்பட்ட வேதம் இல்லையா, மேலிருந்து கீழ் இறங்கி வந்த வேதம் முழுவதுமாக மானுடத்துக்கு கொடுக்க பெற்றது என்பது பற்றிய அசையாத நம்பிக்கை தங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட திருமறையை அவ்வாறு எண்ணவில்லை. நாங்கள் என்ன எண்ணுகிறோம், அது திறனாய்வுக்கு உட்பட்டது. இறை தூதுவர்கள் தங்களுடைய செய்திகளை மானுடத்துக்கு கொடுப்பதற்கு பெற்றபோது தாங்கள் எந்த அளவுக்கு அதை புரிந்து கொண்டார்களோ அந்த புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் கடவுளின் செய்தியை தாங்கள் வாழ்ந்த காலத்து சமுதாயத்திற்கு விளக்கினர். ஆகவே இறை செய்தியை மற்றிட்ட நிலைக்குரிய மானுட அறிவினால் முழுமையாக புரிந்து கொள்ள இயலாது. அது அருளப்பெற்ற போது அவர்களுடைய அறிவு தெளிவுக்கு ஏற்ப அதனை புரிந்து கொண்டு அவர்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவின் அடிப்படையில் அதை புரிந்து கொண்டு தம் காலத்து மக்களுக்கு விளக்கினர். இன்று பல 100 ஆண்டுகள் கழித்து அந்த செய்தி இறை செய்தியாக இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பெற வேண்டுமானால் நாங்கள் அந்த பகுதியில் கொடுக்கப்பெற்ற சமுதாயத்தின் வரலாற்றின் பின்னணியை எல்லாம் கண்டு தெளிந்து அங்கு நிறுவப்பெற்ற நிலை பெற்ற இறை செய்தி இன்று எவ்வாறு நமக்கு நம் சமுதாயத்துக்கு பொருத்தமுடையதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகினாலே திருமறைக்குள்ளே முரண்பாடுகள் உண்டு. திருமறைக்குள்ளே ஓரிடத்தில் ஒரு செய்தி ஒரு வகையாக கூறப்பெற்றிருக்க
பிறிதோரிடத்தில் வேறு ஒரு செய்தி வேறு வகையாக சொல்லப்பெற்றிருக்கும் உண்மை, அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறோம். இவற்றையும் தாண்டி ஆனாலும் திருமறைக்குள்ளே கடவுளின் செய்தியும் உண்டு, மனிதரின் செய்தியும் உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் தங்களுடைய நம்பிக்கை அப்படி கிடையாது. தங்களுடைய திருமறையிலே முழுக்க முழுக்க எந்த குறைபாடும் கிடையாது, எந்த வகையான ஏற்றத்தாழ்வும் கிடையாது, முரண்பட்ட பிழைப்பட்ட செய்திகள் அதில் இல்லை என்று நம்புகிறீர்கள். அடிப்படையில் நாங்கள் அவ்வாறு நம்பவில்லை. ஆகையினாலே அதற்கு பொருள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இருப்பதை எழுத்துக்கு எழுத்து புரிந்து கொள்வதற்கு நாங்கள் இப்பொழுது முயல்வதில்லை. எழுத்துக்கு எழுத்துக்கு பொருள் கொள்ள முயன்றால் பிழைபட பொருள் கொள்வோம் என்று எண்ணுகின்றோம். ஆனால் அனைத்தும் எழுதப்பெற்றிருப்பவை யாவும் இறை செய்திகளாக ரூஹ் என்று சொல்லக்கூடிய கடவுளுடைய வல்லமையினால், கடவுளுடைய ஆற்றலால் அவை கொடுக்கப்பெற்றிருக்கின்றன என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இதுதான் அந்த அடிப்படையில் கொடுக்கப்பெற்ற மறையை பொறுத்தமட்டில். நீங்கள் சொல்வது போல பல்வேறு படிநிலை வளர்ச்சிகளை பெற்றுதான் திருமறை வளர்ந்து வந்துள்ளது என்றும் நாங்கள் நம்புகிறோம். அப்படியே எழுதப்பெற்று எழுத்துக்கு எழுதப்பெற்று அப்படியே சொல்லப்பெற்றதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை திருமறையை பொறுத்தமட்டில். நாங்கள் சொல்லுவது போல திருமறையில் ஏற்றத்தாழ்வுகள், முரண்பட்ட செய்திகள், முன்னொன்றும் பின்னொன்றுமாக இருக்கின்ற செய்திகள் அங்கே இருக்கும். அது கருத்து வளர்ச்சி. இப்போ மோசே, இறைவாக்கினர் மோசேக்கு கடவுளுடைய செய்தி ஒன்று வருகிறது. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். இது பழி வாங்குதலின் செய்தி என்று பல காலமும் சொல்லப்பெற்று வந்திருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அது அவருடைய வாய்மொழி பிறப்பாக வருகின்ற பொழுது, ஒருவர் உன்னை வலது கன்னத்தில் அடித்தால் அவருக்கு இடது கன்னத்தையும் திருப்பி காட்டு. இது படிநிலை வளர், அதாவது பழிவாங்குதலின் கட்டளையாக இப்பொழுது நாங்கள் பொருள் கொள்வது இல்லை. மாறாக அதுவும் இரக்கத்தின் கட்டளை. கடவுளிடமிருந்து வருகின்ற கட்டளை ஒருபொழுதும் பழிவாங்குவதை தூண்டுகின்ற கட்டளையாக இருக்க முடியாது. ஒரு பாலைவன சமுதாயத்திலே வாழ்ந்திருந்த மக்கள் ஒருவருடைய கண்ணை ஒருவர் பாதித்து விட்டால் அவருடைய உயிரையே வாங்க துடித்த ஒரு வன்மமான ஒரு சூழ்நிலையில், ஒருவர் உன் பல்லை உடைத்தால் பல்லை மட்டும் உடை, ஒருவர் உன் கண்ணை தோண்டினால் கண்ணை மட்டும் செய், அவனுடைய உயிரை பறிப்பதற்கு உனக்கு உரிமை இல்லை என்று சொல்லுகிற இரக்கத்தின் கட்டளையாகத்தான் நாம் பார்க்கிறோம். அது இங்கே முழு நிறை வெளிப்பாடாக இயேசுவிலே நாங்கள் காண்கின்ற இறை வெளிப்பாட்டினுடைய தொடக்கமாக நாங்கள் அதை புரிந்து கொள்ளுகின்றோம். ஆகவே முதல் பழைய உடன்படிக்கையிலே கல்லுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்ல பெற்றிருக்க, புதிய உடன்படிக்கையிலே வேறு வகையான ஒரு செய்தி சொல்ல பெற்றிருக்கிறது. இங்கு முரண் இருக்கிறதா என்றால் முரண் இல்லை. அது கடவுளிடமிருந்து சொல்ல பெற்ற கட்டளை. அங்கே அது நிறைவின் தொடக்கமாக இருந்தது. இயேசுவிலே அது முழுமையான கடவுளின் முழு நிருப்பத்தை, ஏனென்றால் கடவுளை நாங்கள் ஆசிரியராக, ஒரு நல்ல ஆசிரியராக பார்க்கிறோம். தொடக்க பள்ளியிலே இருக்கிற பிள்ளைக்கு என்ன சொல்லிக் கொடுத்தால் புரியுமோ அதைத்தான் அவர் சொல்லிக் கொடுப்பார். கல்லூரி கல்விக்கு வருகிற பொழுது அதனுடைய நிலை வேறுபடும். அதுபோன்றுதான் அதனுடைய வளர்ச்சி நிலைகளை பார்க்கிறோம். அதில் முரண்பாடுகளாக நாம் பார்ப்பதில்லை. அங்கே சொல்லப்பெற்றிருக்கிற உண்மை செய்திகளிலும் சில மாறுபாடுகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக ஆதியாகமம் என்று சொல்லப்படுகிற அந்த தொடக்க நூலிலே தூய்மையான விலங்குகள், தூய்மையற்ற விலங்குகள் ஒரு இணை கொண்டு போனாரா, 7 இணைகளாக கொண்டு போனார்களா என்று சொல்லுகிற பொழுது இதை குறித்து விளக்குகிற வேளையில் என்ன சொல்லுகிறோம்? தொடர்ந்து பல்வேறு நிலைகளில், ஏனென்றால் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்த பொழுது யாரும் அருகிலிருந்து எழுதியவர் இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போ தொடர்ந்து வருகின்ற பொழுது அந்த நிலைகளிலே அவர்கள் பல்வேறு படிநிலை வளர்ச்சியை பெற்று வாய்மொழி மரபாக இருந்தது எழுத்து வடிவம் பெற்றது என்று நம்பி, அவை எழுத்து வடிவம் வாய்மொழி மரபாக இருந்து எழுத்து வடிவம் பெற்றதினாலே அவை குறைபாடு உடையவை அல்ல, மாறாக அதில் ஓர் இறை செய்தி அடங்கி இருக்கிறது என்ற உண்மையில் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் அந்த முரண்பாடுகள் பவுலடிகளாருடைய கருத்துகளில் அவரே யூத சமயத்தை மிக தீவிரமாக பின்பற்றி பின்பு கிறிஸ்துவின் வழியாக வெளிப்படுத்த பெற்றவரும் தாம் நம்பி வந்தவரும் ஒருவரே என்பதை எண்ணிக்கொண்டு பரப்புகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய நம்பிக்கையை பொறுத்தமட்டில் மெசியா என்பவர் யூதர்களுக்கு மட்டுமே விடுதலையை தரக்கூடியவர் என்கின்ற எண்ணம் யூதர்களிடையே நிலவி வந்த பொழுது, மெசியா என்று சொல்லக்கூடியவர் யூதர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் யாவருக்கும் உரிய மீட்பராக அவர் வழங்க பெற்றிருக்கிறார் என்கிற செய்தியை அவர் சொல்லுகின்றார். மேலும் அவர் எழுதுகின்ற கடிதங்கள், அவர் எழுதுகின்ற அந்த ஊருக்கு ஏற்றவாறு அதனுடைய சூழலுக்கு ஏற்ப பொருள் வேறுபாடு கொள்ளும். அந்தந்த தேவை, ஊரின் தேவை, அங்கே கூடி வந்திருக்கின்ற மக்களின் தேவை, இவற்றின் பொறுத்து. அப்படியானால் கேட்கலாம், இறை செய்தி என்பது ஊருக்கு ஊர் ஆளுக்கு ஆள் மாறுபடுமா என்றால், அங்கும் 2 வகையான கட்டளைகள் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். ஒன்று காரணகாரிய கட்டளை, மற்றொன்று வல்லுறுதி கட்டளை என்று 2 சொல்லுகின்றோம்.
காரணகாரிய உன்னிடத்தில் நீ அன்பு செய்வது போல் பிறரிடத்திலும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுவது நூற்றாண்டுகள் கடந்தாலும் மாறாத கடவுளின் கட்டளை. நூற்றாண்டுகள் மாறினாலும் தலைமுறைகள் மாய்ந்தாலும் மாறாத இறை திருவுளம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் இஸ்ராயேல் மக்கள் ஆபிரகாம் முதிர் வயதிலே குழந்தை பெற்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பெற்ற மிகப்பெரிய உடன்படிக்கை விருத்த சேதனம் என்று சொல்லக்கூடிய கட்டளை. அதை 8ஆம் நாளிலே நிறைவேற்ற வேண்டும் என்பது. அதை இப்பொழுது கிறிஸ்தவர்கள் பின்பற்றுவது இல்லை. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலேயே உடலிலே செய்யப்பெறுகிற அந்த விருத்த சேதனத்தையே மிக பெரிதாக கருதி உள்ளத்தில் செய்யக்கூடிய விருத்த சேதனத்தை விட்டுவிட்ட யூத சமுதாயம். உள்ளத்தில் செய்த விருத்த சேதனம் என்று இறைவாக்கினர் பேசுகின்றனர். உள்ளத்தில் செய்த விருத்த சேதனம் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் உடலிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுகிறீர்கள், ஆனால் இறை விருப்பத்தையோ இறை திருவுளத்தையோ உங்கள் உள்ளத்தில் ஏற்று உங்களுடைய உள்ளத்தை உங்களுடைய செயல்பாடுகளை இறைவனின் திருவுளத்துக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வதில்லை. ஆகையினால் நீங்கள் உடலில் செய்கின்ற அந்த நுனித்தோல் அறுப்பு என்பது கடவுளின் விருப்பத்துக்கும் கடவுளுடைய கட்டளைக்கும் உட்பட்டதாக இருந்தாலும் அது கடவுளுடைய விருப்பத்தை நிறைவாக நிறைவேற்றுவதாகாது. ஆகினால் நீங்கள் உள்ளமும் மாற வேண்டும் என்று சொல்லுகிற போதனையின் அடிப்படையில் இங்கே புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது பவுல் அங்கே மாறுபடுகிறார். எங்கே மாறுபடுகிறார்? முதலில் ஆதி திருச்சபையிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பெறுகிறவர்கள் முதலில் யூதர்களாக மாறி அதன் பின்பு கிறிஸ்தவர்களாக வேண்டும் என்கின்ற யூதானிய கோட்பாட்டினர், ஜுடாயிசர்ஸ் என்று சொல்லக்கூடிய யூதானிய கோட்பாட்டாளர்கள் அங்கே இருந்தனர். அவர்கள் பவுல் போவதற்கு முன்பெல்லாம் பல இடங்களுக்கு சென்று ஒருவர் கிறிஸ்தவராக மாற வேண்டும் என்று விரும்பினால் முதலில் விருத்த சேதனம் செய்து அதன் பின்பு திருமுழுக்கு பெற்று அதன் பின்பு கிறிஸ்தவராக வேண்டும், அவர்தான் உண்மை கிறிஸ்தவர் என்கின்ற செய்தியை சொல்லி வந்தார்கள். இதற்கு மாற்றாகவும் சூழல் சார்ந்தும் பல்வேறு நிலைகளிலே இவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அங்கே மாற்றங்கள் சூழல் சார்ந்து காரணகாரிய சட்டமாக இருந்தாலும் சரி, வல்லூர்தி சட்டமாக இருந்தாலும் சரி, வல்லூர்தி சட்டம் என்பது முழுக்க முழுக்க தலைமுறைகள் தாண்டி நிற்கின்ற சட்டம். அங்கே நாங்கள் முரண்பாடு இருப்பதாக பார்ப்பதில்லை. சூழல் சார்ந்து ஒரு கட்டளை கொடுக்க பெற்றிருக்கிறது. அந்த கட்டளை கால ஓட்டத்துக்கு ஏற்ப மாறும், சமுதாயத்துக்கேற்ப பண்பாட்டுக்கேற்ப மாறும் தன்மை எது. கடவுளின் செய்தி என்பது மாறாது. பொதுவாக இருக்கக்கூடிய அனைத்தும் எல்லா மக்களுக்கும் பொதுவானது. சில பண்பாடுகளுக்கே உரிய செய்திகள் சில பண்பாடுகளுக்கு மட்டுமே உரியன. அதை வேறு ஒரு பண்பாட்டுக்குள் கொண்டு வந்து திணிக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லுகிற செய்தினாலே அங்கே மாறுபாடுகள் இருப்பதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே முரண்பாடுகள் மாறுபாடுகள் அனைத்தும் இருக்கின்றன. ஆனால் அவை திருமறை இறைவனின் திருக்குறளை ஒலித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மறை என்பதிலே எந்த முரண்பட்ட கருத்தும் எந்த மாறுபட்ட கருத்தும் கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. எப்படி மாறாத நிலையிலே இருப்பதும் திருமறையோ, மாறும் தன்மை உடையதாக இருக்கின்ற ஒன்றும் அங்கே இறைவனின் திருமொழிகள் இருப்பதினாலே மானுடத்தை மிஞ்சி, மானுட குரலை மிஞ்சி கடவுளுடைய குரலை காண்கின்ற ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கிறது என்பதன் அடிப்படையில் நாம் அதை புரிந்து கொள்கிறோம் என்பது அடிப்படை. தொடர்ந்து செல்வோம். ஐயா அவர்கள் அருமையான சில விளக்கங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது இதில் புரிந்து கொள்ளுதலில் வரக்கூடிய சில மாற்றங்கள் தான் அப்படின்றத ஐயா அவர்கள் சில உதாரணத்தை கொண்டு விளக்கினாங்க. நாங்கள் அதை எப்படி புரிந்து கொண்டோம் என்பதை உங்களுக்கு நாங்கள் விளக்கிடுறோம். ஏன்னா நீங்கள் இது சரியான்றது நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் எப்படி திருமறை என்பது மாறக்கூடியதாக இருக்கிறது தான் திருமறையாக இருக்கும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள். மாற்றங்கள் இருக்கின்றன, அதுவும் திருமறை என்று நீங்கள் நம்புகின்றீர்கள். அப்போ நாங்கள் என்ன நம்புகிறோம்னா, இறைவனுடைய வார்த்தையில் முரணுக்கு பின் முரண் ஏற்படாது, முரண்பட்டால் அது இறைவனுடைய வேதமாக இருக்காது என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனால் இறைவன் திருமறை குர்ஆனை இறைவனுடைய வேதம் என்று சொல்லும் பொழுதே அதற்குண்டான அளவுகோலாக சொல்லக்கூடியது என்னன்னா, இது இறைவன் அல்லாத பிறரிடத்திலிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். இறைவனிடத்திலிருந்து வந்ததுனால தான் இதில் முரண்பாடே கிடையாது என்று சொல்லி இறைவன் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் ஐயா அவர்கள் சொன்ன விளக்கத்துக்கு நான் நேரடியாக வர்றேன். அதாவது வேத வெளிப்பாடுகள் அனைத்தும் இறைவனுடைய வார்த்தைகள் தான் என்பதை நீங்கள் பதிவு செய்தீர்கள். அதில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு